வணக்கம் மேடம். மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த சில வாரங்களாகவே ராபின் சர்மாவின் தன் பொக்கிஷத்தை விற்ற துறவிங்கிற புக்கில் இருக்கிற ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். இதுல முக்கியமான கேரக்டர் ஜூலியன் மாண்டில் தான். அவர் ஒரு பிரபலமான வக்கீலா இருக்காரு. ஆனா அவர் ஆத்மார்த்தமான இந்த வாழ்க்கையை தேடி நிறைய இந்தியா வர்றாரு. இங்கிலாந்துல இருந்து அவர் எங்க போறாருன்னா இமயமலை போய் சிவானாவின் ஞானிகளை எல்லாம் பார்க்குறாரு. அவங்கள பார்த்தோன்னே அந்த ஞானிகள் சொல்ற 7 நல்ல பழக்கவழக்கங்கள அங்கிருந்து கத்துட்டு வர்றாரு. அந்த 7 நல்ல பழக்கவழக்கங்கள ஒரு கதையா அந்த சிவானாவின் இவரு சொல்றாரு. யோகிராமன்கிறவரு தான் அந்த சிவானாவினுடைய தலைவர். அவரு இவருக்கு ஜூலியன் மாண்டல் ரொம்ப நல்லா தன்னுடைய அ இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவர் ரொம்ப ஆர்வமா இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா கத்துக்கிறத நினைச்சோம்னா, அவரு இவருக்கு தன்னுடைய மகன் போல எண்ணி எல்லா கலைகளையும் இவருக்கு சொல்லி தர்றாரு. அதுல நம்ம அந்த 7 பழக்கவழக்கங்கள்ல முதல் பழக்கவழக்கம் தோட்டம். தோட்டம் ஒரு அழகிய பெரிய பூந்தோட்டத்த மனத்துக்கு ஒப்பா சொல்றாரு. 2வது ஒரு பில்டிங் சிகப்பு நிற பில்டிங் அது கலங்கரை விளக்கம். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இலக்க நோக்கி போகணுங்கிறத சொல்லி தர்றாரு. 3வது அந்த கேட்ட திறந்துட்டு வெளிய வர்றாரு ஒரு சுமோ சுமோ மல்யுத்த வீரர். அவர் மூலமாக கைசன் இது மெத்தடும், இன்னொன்னு சுய முன்னேற்றத்த பத்தி சொல்லி தர்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பிங்க் ஒயர் தன்னுடைய நிர்வாணமா வர்றாரு. தன்னுடைய ஆண்குறிய சுத்தி ஒரு பிங்க் ஒயர் மாட்டியிருப்பாரு. அந்த பிங்க் ஒயர் நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும். சுய கட்டுப்பாடோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அத்தோட நான் முடிச்சிருந்தேன் போன வாரம். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த சுமோ வீரன் நடந்து போகும்போது கீழ ஒரு வாட்ச் கிடக்கும். அந்த வாட்ச் எடுத்து கையில கட்டுவாரு. அந்த வாட்ச பத்தியே தான் இப்ப சொல்ல வர்றேன் உங்களுக்கு. இது ஜூலியட் மாடல் தன்னுடைய ஒரே நண்பனான ஜான் கிட்ட தான் அங்க இமயமலையில அ கத்து வந்த அத்தனை ஆத்மார்த்தமான இந்த நல்ல பழக்கவழக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜான் கிட்ட இவர் சொல்றாரு, ஜான் ரொம்ப முக்கியமான அதாவது மிக வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இப்ப யார எத கேட்டாலும் பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு என்ன வேண்டுன்னு கேட்டா, அவங்களுக்கு சொல்லவே தெரியாது இப்ப. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லத் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி செயல்படுத்துவாங்க? என்ன அதாவது எந்த இலக்க நோக்கி போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லத் தெரியாத மக்களா தான் அதிகம் பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி செயல்படுத்துவாங்க? இப்ப இந்த சுமோ வீரர் இதுல வர்றாரு இல்லையா? மல்யுத்த வீரர். அவர பத்தி நீ நினைவிருக்கிறதா ஜான்? அப்படின்னு கேட்டோனே, ஓ! நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா, இந்த இமாலயால இருக்கிற சிவானாவின் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் ஒரு ஒரு இதையும் எடுத்துட்டோம்னா, அ ஒரு ஒரு செய்கை. அதாவது ஒண்ணொண்ணும் சொல்றாங்க இல்லையா? ஒரு ஒரு பழக்கவழக்கம். அத நம்ம கடைபிடித்து வந்தோம்னா, நல்ல பழக்கங்கள தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இப்ப எனக்கு இது நல்லாவே புரிஞ்சிருச்சு நீங்க சொல்ல சொல்ல. நான் சிவனாவினுடைய அந்த யோகிராமன் சொல்ற கதையில வர்ற ஒவ்வொரு குறியீடுமே, ஒரு 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 குறியீடு எடுக்கிறோமா, தோட்டம், இது எல்லாம் அந்த ஒரு ஒரு குறியீடுமே ஒரு முக்கியமான விஷயத்த தான் நம்மளுக்கு சொல்லுது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் ஜூலியன் அப்படின்னு சொன்னோனே, அப்ப ஜூலியன் மாண்டல் சொல்லுவாரு, "ஆமா, எனக்கும் கொஞ்சம் முதல்ல புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் அவகாசம் எடுத்தேன். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான இன்றியமையாத பாடங்கள தான் இந்த 7 பழக்கங்களுமே நமக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு, அதுல தான் லைனா இப்ப நான் சொன்ன மாதிரி கதையில வர்ற தோட்டம், அதுக்கப்புறம் அந்த இது இலக்கு நோக்கி போற இது 2வது, 3வது இந்த சுமோ வீரர், 4வது அந்த வயர் கம்பி. இதெல்லாம் நான் அவங்க கூடயே இருந்து சுய ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நான் நல்லா கத்துக்கிட்டேன் ஜான். அதனால தான் நான் இவ்வளவு நல்லா ஆமா உங்கள பார்த்தாவே தெரியுது. நான் நெனச்சேன் வெறும் பயிற்சியினால மட்டும் உங்க உடம்பு இப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல பழக்கங்களால தான் நீங்க இவ்வளவு மாறி வந்திருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படின்னு ஜான் சொல்லுவாரு. இந்த இதுல என்ன சொல்றாருன்னா,
நேரத்த பத்தி ரொம்ப நல்லா சொல்றாரு. நமக்கு வந்து முக்கியமா வாழ்க்கையில வந்து அ ஒவ்வொருத்தருமே அங்க இருக்கிற சிவானாவின் ஞானிகள் கூட என்ன பண்றாங்க, நேரத்த வந்து நல்லா அறிஞ்சவங்களா இருக்காங்க. நேரத்த பத்தி அவங்களுக்கு எப்போதுமே ஒரு கவனம் வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. நேரம் தான் நமக்கு வந்து போயிருச்சுன்னு வைங்க, அத வந்து நம்ம திரும்ப பெற முடியாது. வேற எந்த பொருள் தொலைஞ்சாலும் நமக்கு கிடைக்கும். ஆனா நேரம் போயிருச்சுன்னா திருப்பி வருமா? ஒருத்தருக்குமே ஒரு நாளுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க வாழ்க்கையில? ஆனா, நான் சில பேர் வந்து ம நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மணல் வந்து கையில இப்டி புடிச்சோம்னா, எப்டி இறுக புடிச்சோம்னா, பிடிக்க பிடிக்க என்ன ஆகும் அந்த மணல்? விரல்ல இருந்து அப்படியே இந்த நடுவே இருக்கிற ஓட்ட வழியா கீழ விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்த வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம நேரத்த வந்து சரியா நம்ம கடைபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மணல் இதனுடைய உவமை சொல்றாரு. நம்ம அப்படி சின்ன வயசுல இருந்தே நம்ம நேரத்த கடைபிடிக்காட்டி, நம்ம வந்து பெரியவங்களானாலும், அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அந்த பழக்கம் வந்து நேரத்த கடைபிடிக்கிற பழக்கம், சிறு வயதிலிருந்தே நமக்கு ஒருத்தருக்கும் வேணும், அப்படிங்கிறத அறிவுறுத்துறாங்க. திருப்பியும் வந்து உனக்கு இது நல்லா புரியணும்னா, உனக்கு ஒரு உதாரணத்தோட விளக்குறேன் தெரிஞ்சுக்கோ ஜான். என்னன்னா, திங்கட்கிழமை காலையில நீ எப்பவும் போல யூசுவலா எந்திரிச்சு போகணும் ஆஃபீஸ்க்கு இல்லையா? என்ன வருவ தடதடன்னு லேட்டா எந்திரிப்ப, உடனடியா சாப்பிட்டு அவசர அவசரமா ஓடி போயி இடத்துல உட்காந்து வேலைய பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருப்ப. ஆனா, அதுக்கு பதிலா நம்ம கால அட்டவணைன்னு ஒண்ணு போட்டுக்கணும். நம்ம நேரத்த கரெக்ட்டா கொண்டு வரணும்னா, எந்த தொழிலா இருந்தாலும், நாட் ஒன்லி வக்கீல் தொழில் மட்டும் இல்ல. நம்ம வேலைக்கு போறவங்களா இருந்தாலும், நம்ம லேடீஸா இருந்தாலும், நைட்டே வந்து உட்காந்து, நாளைக்கு காலையில என்னென்ன செய்யலாம் இந்த டைமுக்கு? அந்த மாதிரி எழுதி வச்சுட்டோம்னா, நம்ம அதன் பிரகாரமே வந்துட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகாது. நம்ம எப்ப பாரு மனசுல வந்து ஒரு அவசர அவசரமா ஓட வேண்டியது, அவசர அவசரமா போக வேண்டியது, சரியா செய்ய முடியாம ஒரு பதட்டம் வரும் இல்லையா மனசுல? அந்த பதட்டம் வராம இருக்கிறதுக்கு காரணம், நம்ம கால அட்டவணைய போட்டோம்னா, நமக்கு இந்த அழகா திட்டம் போட்டு நீ போனீன்னா, இது நல்லாவும் இருக்கும் உனக்கும். இது ஒரு சுலபமான வழிதான். செய்ய செய்ய புரிஞ்சுக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஒதுக்குனேன்னு வச்சுக்கோ, 1 வாரத்துக்கான கால அட்டவணை கூட நீ போட்டு வச்சுக்கலாம். அந்த வாரம் பூரா நீ வந்து நல்லா அழகா நெனச்சபடி செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஜூலியன் வந்து சொல்லுவாரு. ஆமா, நல்ல அழகான திட்டமிடுதல் தான். அத வந்து நானும் செஞ்சு பார்க்கலான்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்ல சொல்ல எனக்கே வந்து நல்லா புரியுது ஜூலியன். அப்படி இல்லாம நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப அவசரமா தான் எந்திரிப்பேன். 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். குளிக்கவும் நேரம் இருக்காது. வேக வேகமா இனிமேல் வந்து நானு நீங்க சொல்றபடி இந்த நேரத்த வந்து கரெக்ட்டா நான் அ நேரத்த வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? அதன் மாதிரியே நானும் இனிமேல் நடந்துக்கிறேன். அ அதாவது நம்ம நேரத்த வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணுனோம்னா, பணி நேரத்தையும் கூட நமக்கு நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையினுடைய நேரத்த கரெக்ட்டா அட்டவணை போட்டு வந்தோம்னா, நம்ம ஆஃபீஸ்ல போய் பணி செய்ற அந்த நேரமும் நமக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறது எனக்கு இது புரியுது. அப்புறம் இன்னொன்னு வந்து, நான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களில் வந்து 80% பலன்கள் வந்து எது கிடைக்குதுன்னா, நீ செய்த 20% உழைப்பில் தான். 20% நீ உழைச்சாலே, உனக்கு நீ செய்ற நல்ல விஷயங்கள்ல 80% பலன்களை நீ அடைவாய். இதைத்தான் யோகிராமனும் என்னிடம் யோகிராமனுங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஆ அதனால இத வந்து அவர் என்னன்னு சொல்லுவாரு தெரியுமா? 20களின் அதாவது 20களின் நியதி அப்படின்னு குறிப்பிடுவாரு. ஆ அத வந்து நீ ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அர்த்தமுள்ள விஷயங்களுக்காக வந்து நீ உன்னுடைய நேரத்த வந்து செலவிட்டால், உன்னுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமா உயரும். அப்படி இல்லாம உயரிய மக்கள் வந்து முக்கியமான வேலைகள்ல எது கஷ்டமா இருக்குதோ, அந்த வேலைய தான் முதல் செய்வாங்க. நம்மல்லாம் என்ன பண்ணுவோம்னா, "நீ எல்லாம் என்ன செய்வ ஆபீஸ்ல? ரொம்ப கஷ்டமான கேஸ் இருந்தா அத ஒதுக்கி வச்சுட்டு, முதல்ல ஈஸியானதெல்லாம் பார்த்துட்டு இருப்ப. அப்ப அந்த கஷ்டமான இத வந்து உன்னால செய்ய முடியாமயே போயிரும். ஆனா, மேலான மக்கள் வந்து அதாவது நல்லா நேரத்த வந்து அ கரெக்ட்டா செலவிடுவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது கஷ்டமான வேலையோ அத முதல் செஞ்சுப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு நேரம் நல்லா கிடைக்கும்.
அப்படி பண்ணி பழகு நீ இனிமேலு. அப்ப வந்து உன்னுடைய நேரத்தை வந்து நல்லபடியா செலவு பண்ணீன்னா, உனக்கும் மனசு நிம்மதியா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாரு. திருப்பி இன்னொன்னு நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் நேர மேலாண்மைங்கிறதுக்கு பேரு. நேர மேலாண்மைன்னா, எந்த வேலைய முதல்ல செய்யணும், எந்த வேலைய கடைசியில செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அது மாதிரி தான் வந்து நல்ல பெரிய வாழ்க்கையில நல்ல மேலாண்மையில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இதத்தான் பயன்படுத்துவாங்க. எது கஷ்டமா இருக்குதோ அந்த வேலைய தான் செய்வாங்க. அத நீ ஃபாலோ பண்ணு இனிமேலு. அதே மாதிரி உன்னுடைய நேரத்த வந்து மற்றவர்கள் திருடிச் செல்லாமல் நீ காத்துக்கொள்ளணும். அது எப்படின்னா, நீ வந்து உம், உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, "அப்பாடா! எல்லாம் ஒரு வேலைய முடிஞ்சுச்சு" அப்படின்னு ஓய்வா ஒரு இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுவாங்க, யாராவது ஃபோன் பண்ணி, உன்னுடைய நேரத்த வீணாக்கி பேசிட்டு இருக்கிறது. "அப்படியா? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எப்படியும் ஃபோன எடுக்கத்தானே வேணும்." அப்படின்னு கேட்பாரு ஜான். அதுக்கு ஜூலியன் சொல்லுவாரு, "ஃபோன் இருந்தா எடுக்கத்தான் ஆகணும்னெல்லாம் எங்கேயுமே ரூல்ஸே கிடையாது. அத தெரிஞ்சுக்கோ ஜான். உனக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நீ நினைக்கிற இல்லையா? வேலை முடிஞ்சு அப்பதான் களைப்பா உட்கார்ந்துட்டு இருக்கையில. அப்ப வந்து உன்னுடைய நேரத்த திருடுதல்னு இது பேரு. அவங்களுக்கு பொழுது போகலன்னு ஒரு ஃபோன பண்ணிட்டு உன்கூட வந்து பேசுறாங்கன்னு வையி, முக்கியமான காலா இருந்து கேஸ் விஷயமா ஆபீஸ்ல வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணிட்டு, உங்கூட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நெனச்சேன். அப்படி இப்படின்னாங்கன்னா, அது உன் நேரம் வந்து வீணா போகுதுல்ல. அதனால அப்படி வந்து தொலைபேசி எடுக்காமல் கூட நீ இருக்கலாம். அதேபோல அலுவலகத்துல கூட நீ முக்கியமான வேலையில இருப்ப. அப்ப வந்து நெறைய பேர் கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டு உன்கிட்ட அரட்டை அடிப்பாங்க. ஐயோ! அத எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும்? அப்படி வர்ற ஃப்ரெண்ட்ஸ வந்து வேண்டாம், வேண்டாம் போங்கன்னு நானு கதவு சாத்த முடியுமா? அப்படின்னு ஜான் கேட்பாரு. அதுக்கு ஜூலியன் சொன்னாரு, "இல்ல, இல்ல. நீ வந்து உனக்கு முக்கியமான கேஸ்ல சில சிந்தனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த நேரத்துல கூட்டமா வந்து வேற இதுல பேசுறாங்கன்னா, அது உனக்கு நிச்சயமா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அதனால நீ எந்த வேலை அதிக சிந்தனையோட ஃபைல் பார்க்கும்போது கதவ அடைச்சிரு. யாரும் வந்து உன்னைய வந்து டிஸ்டர்ப் செய்ய முடியாதபடி. அப்படி இருந்தீன்னா, நீயும் வந்து சீக்கிரமா தொந்தரவு இல்லாம அந்த வேலைய முடிச்சிடலாம்." ஆ அப்புறம் உடனே ஜான் சொல்லுவாரு, "எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வேலை எத்தனை இருந்தா கூட என்ன பண்ணுவேன்னா, நடுவுல வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு உட்கார்ந்து படிப்பேன். அல்லது வேண்டாத பழைய புத்தகத்தையோ அல்லது செய்தித்தாளையோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்கிற பழக்கம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது. இத எப்படி நானு செய்யறது?" அப்படின்னு சொல்லி ஜூலியன் கிட்ட கேட்பாரு. அதுதான் நேர விரயம்னு பேரு. அதுக்கு பேரு. நேரத்த வந்து நீ விரயம் பண்ற. வீணா செலவு பண்ணிட்டு இருக்கிற. என்ன? ஆ நேரங்கிறது வந்து அரிதான பொக்கிஷத்தை போல இருக்குது. அந்த பொக்கிஷத்த வந்து எந்த நேரத்துல எது செய்யணும்னு இல்லாம, நீ வந்து சாதாரண மக்களுக்கு இருக்கிற பழக்கம் தான் நீ சொல்றது. அதாவது நல்ல வேலை இருக்கும். அது வேலை வந்து கொஞ்ச நேரம் அது செய்யாட்டி என்னன்னு போட்டுட்டு புக்க படிக்கவும், அதை இதையும் பண்ணிக்கிட்டு நேரத்த வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கிற. அப்படி நீ செய்யாம, நமக்கு வந்து அந்த மாதிரி செய்யறது நல்லதில்ல. அதனால நீ வந்து நேரத்த வந்து எப்பவுமே நீ யோசிச்சு செய்யணும். குறிப்பான இலக்குகளை அமைச்சுட்டு, அத நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கும் மக்கள்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெறாங்க வாழ்க்கையில்லாம், அவசியமே இல்லாமல் மன நிம்மதியை கெடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக வாழ்வதினால் இந்த வெற்றி எதுவுமே கிடைக்காது. ஆமா. முக்கியமா நல்ல இலக்குகளை அமைச்சு வாழ்ற மக்கள்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுலயுமே அவசரமே படமாட்டாங்க. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து இன்னதுதான் செய்யணும்னு யோசிச்சிருப்பாங்க. காலையில எந்திரிச்சு அவங்கள பார்த்தா சாதாரணமா அழட்டிக்காம தான் இருப்பாங்க. ஆனா, நல்ல வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க. எப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்னு நீ நினைக்கிறீல்ல? நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுனால தான் உனக்கு வந்து மனசுலயும் நிம்மதி இல்ல. அதே டைம்ல நேரம்ங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அத வந்து நீ வீணடிச்சுட்டு, விரயம் பண்ணிட்டு, அடுத்தவங்க கூட பேசிட்டு, வேலைய ஒதுக்கி வச்சுட்டு, வேற ஏதாவது இது பழைய இதெல்லாம் படிக்கிறேன்னு சொல்றியல்ல, அப்படியெல்லாம் இனிமேல் பண்ணாத. அந்த பண்ணாத. ஆனா வந்து நான் வந்து என்ன மாதிரி இந்த சட்ட தொழிலையும் விடு, வீட்டையும் விடு. இவன் வந்து உடனே ஜான் கேட்பாரு. இந்த தொழில விட்டுட்டு நீ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு இருந்தீன்னா, அது கூட உனக்கு நல்லது வாழ்க்கை. அப்படின்னா எப்படி? நானே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்து இந்த வேலை, ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன், காரு இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் போக முடியும்? அப்படின்னு கேட்பாங்க.
அப்பவே சொல்லுவான் ஜானு, "இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு சுற்றுலா போலாம், ஒரு கோயில், குளம் போலான்னா கூட எனக்கு இப்ப டைமே கிடைக்க மாட்டேங்குது ஜூலியன். அத பத்தி தான் நான் வருத்தப்படுறேன்." அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் வேலை இல்லாம எல்லாம் முடிச்ச பிறகு போலாம் அப்படின்னு நினைச்சுட்டே நான் வந்து எங்கேயுமே சுத்தி பார்க்கறதுக்கே போறதில்ல. வாழ்க்கையில வந்து நான் வந்து வேலை ஒண்ணு தான் குறிக்கோளா இருக்கிறேன். அத தவிர நான் எதுவுமே செய்யறதில்ல. ஆ சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு? ஜான். அதுக்கு ஜூலியன் சொல்லுவாரு, நம்ம வந்து ஒரு அழக வந்து அனுபவிப்பதற்கு, அதாவது சுத்தி பார்த்து அங்கேயும் இங்கேயும் போயி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில. அத தள்ளி போட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாளு நிம்மதியா இருக்கும்போது நம்ம போலாம் அப்டின்னெல்லாம் அந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம்ல. இதுதான் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சோகமே இதுதான். அப்டி வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. நம்ம வந்து எதுக்கு முதலிடம் குடுக்கணுமோ, சில நேரங்கள்ல நம்ம தான் வந்து நம்மளுடைய அதாவது பழைய வாழ்க்கை பிரகாரம் இந்த ஒரு ரொட்டீனா போறத விட, நடுவுல நம்ம அதுக்குன்னு நேரத்த ஒதுக்கிட்டு போகணும். எப்ப நேரம் கிடைக்குதோ போலான்னா, நமக்கு வயசாகும், போறதுக்கு கூட டைம் இல்லாம போயிரும். நடுவுல நம்ம வெளிய போய் சுத்தி பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். ம். அப்போ அப்ப வந்து பார்த்தா, காலையில விடிஞ்சிருது. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. விடிய விடிய பேசிட்டு இருக்கிறாங்க. காலையில வந்து சத்தமெல்லாம் கேட்குது. நாய் குலைக்கிறது. அப்ப வந்து பாவம் இவர பார்த்தோனே இப்பதான் வந்து ஜூலியன பார்த்தா கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்காரு. அப் அப்ப வந்து இவரு சொல்றாரு, "ஜ ஜூலியன் இன்ன வந்து என்கிட்ட எல்லாம் இதுவரைக்கும் ச போய் வந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இனிமேல் நீங்க அடுத்த ஃப்ரெண்ட் யாராவது பார்க்க போறீங்களான்னு?" எனக்கு வந்து ஜான், உன்ன தவிர எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே கிடையாது. அதே இதுல நிறுவனத்துல நான் போய் நின்னும்னாலும், அவங்களுக்கே என்னைய இப்ப தெரியாதபடி தான் நான் இருக்கிறேன். பழைய டிப்டாப்பான ஒரு கோட் ஷூட்டோடவோ, அல்லது இதா இல்ல. இப்ப வந்து நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை வந்து, என் பழைய வாழ்க்கை செய்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போதெல்லாம் நான் வந்து செய்யறதும் இல்ல. நான் முற்றிலும் மாறுபட்டவனாவும் இப்ப இருக்கேன். என்ன பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அடையாளம் கூட தெரியாது. அதனால நான் உன்னுடைய ஒருவன் தான். எனக்கு நண்பர்கள் இல்லையே! ஏன்னா, ஒரு இடத்துல ஜூலியன் சொல்லுவாரு, "சில நேரம் டைம் கிடைச்சதுன்னா, நல்ல ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் நம்ம பேசுனோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்." இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பங்கிக்கணும். அப்ப வந்து நமக்கே வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நானு பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறையா இல்ல. இப்ப தான் நெனச்சு பார்க்குறேன். நான் வந்து என் தொழில்ல நல்லா வரணும். எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீ தான். அதனால உன்கிட்ட என்னுடைய இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அ அது வந்து எப்படின்னா, அ இங்க இந்தியாவுலலாம் சொல்லுவாங்க, நாம் ஆன்மீக அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் மனிதர்கள் அல்ல. மனித அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் ஆன்மீகவாதிகள். அது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இந்தியாவுல. அதனால நான் வந்து மனித அனுபவங்களை எல்லாம் பெற்று ஒரு ஆன்மீகவாதியா நான் மாறிட்டேன். என்ன பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியாது. அதனால நான் வந்து சொன்ன தத்துவங்களை வந்து நீ புரிஞ்சுட்டு, நான் சொன்ன வழிமுறைகளையும் பின்பற்றி ஆரம்பிச்சீன்னா, நிச்சயமாக நீ வந்து ஒரு உயரிய வாழ்க்கைய நோக்கி முன்ன போவேன். இதுல எந்தவித சந்தேகமுமே இல்ல. நீ நன்றாக க இது நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க துவங்கு. அப்படி கடைபிடிச்சீன்னா, சுய மேலாண்மையோட நீ மிக நீ வந்து யார்? உன்னோட உண்மையான குறிக்கோள் என்ன? என்பதையும் நீ கண்டுபிடிச்சிருவ. நான் சொன்ன படிப்படியா ஒண்ணொண்ணையும் நீ ஒரு ஒரு நாளும் செஞ்சுட்டு வந்தீன்னா, ஒரே மாசத்துல நீ வந்து என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதனா வரலாம். ஆன்மீகத்திலயும் நல்ல இது இருக்கும் அப்டின்னுட்டு ஜூலியன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. முடிஞ்ச வர நான் வந்து எளிதாகத்தான் உங்கட்ட இதெல்லாம் விளக்க நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து நெறைய பேர் ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு எல்லாத்தையுமே வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, பொதுவா முக்கியமா இதுலயே ஈடுபடுறவங்களும் இருக்காங்க. ஆனா, உன்ன வந்து நான் அப்படியெல்லாம் உன்னுடைய வீட்ட விட்டுட்டு வா, தொழில விட்டுட்டு வா, அப்படியெல்லாம் வந்து அ சொல்லல. உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ, அத கேட்டு நீ நடந்துக்க. உனக்கு வந்து அதன்படி நட. உனக்கு எது சரி, எது தவறு, அதுக்கு உனக்கே தெரியும். மற்றவர்களுக்கு வந்து கேள்வி கேட்காமல் சேவை செய்வதே உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்ப என்ன கேட்டீன்னா, என்னுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டீன்னா,
அடுத்தவங்களுடைய கஷ்டத்த உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யறது. இதே வந்து யோகி ராமன் சொன்ன அத்தன ஒரு நல்ல பழக்கவழக்கங்களையும், இன்னும் உனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் குடுத்து, எப்படியாவது கவலையில இருக்கிறவங்க கவலைப்படாம, கலக்கத்துல இருக்கிறவங்க கலங்கரை விளக்கத்த போல ஒரு இலக்க அமைச்சுட்டு, பூந்தோட்டத்த போல மனச வச்சுட்டு அவங்கள எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதுக்கு நான் அடுத்த சேவை வந்து அந்த மாதிரி நானு ஞானிகளிடம் கற்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அதே மாதிரி நீயும் என்கிட்ட இருந்து கத்தத எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சீன்னா, நீ வந்து உனக்கு தெரிஞ்ச அ இந்த பழக்கங்களை வந்து இன்னும் மற்றவர்களுக்கும் சொல்லுறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். அப்படின்னு இதுல சொல்றாரு. இன்னொன்னு வந்து இந்த டைம்ல வந்து என்ன சொல்றாருன்னா, காலையில நம்ம எழுந்திருக்கும்போதே, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு நீ வந்து நினைச்சுட்டு எந்திரிக்கணும். அதாவது நீ சாகும் தருவாயில் இருப்பது போல எண்ணிக்கணும் அப்படின்னோனே, "ஐயோ! என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு ஜான் கேட்பாரு. அதுக்கு சொன்னாரு, "நீ அதிர்ச்சி அடையாத ஜான். நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன் வாழ்க்கையில வந்து இன்னைக்கு தான் கடைசி நாளு அப்படின்னு நினைச்சீன்னா, இன்னைக்கு தான் கடைசி நாளுன்னு நீ நினைச்சுட்டா, நீ அத முழு மகிழ்ச்சியோட கொண்டாடுவே இல்லையா? ஐயோ! இன்னைக்கு கடைசி நாளு. நம்ம வந்து என்னென்ன நல்லது செய்யணுமோ செய்யணும். அது யாராருக்கு அப்படி செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இன்றைக்கு தான் என்னுடைய வாழ்வின் கடைசி நாள்னு நீ வந்து சிந்திச்சீன்னா, என்னெல்லாம் செய்வ? சொல்லு பார்க்கலாம். காலை எழுந்திருக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வைத்துக்கொள். எந்திரிக்கும்போது இன்னைக்கு தான் கடைசி நாள்னு நம்ம மனசுல ஒரு சிந்தனைய வச்சுக்கணும்னு சொல்றாரு ஆசிரியர். ஏன்னா, அப்பதான் உன் குடும்பத்தினரையும், உன்னுடன் வேலை செய்யும் சக பணியாளர்களையும், நண்பர்கள், ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க கூட எத்தனையோ பேரை எப்படி நடத்துவாய்? ஐயோ! இன்னைக்கு தான் நான் கடைசியா இருக்க போறேன். இன்னைக்கு வஞ்சமா கூட நல்லா பேசிட்டு போயிரணும். இன்னும் நண்பர்களோட நல்லா இருக்கணும். ஏன்னா, இன்னைக்கு எனக்கு கடைசி நாளா இருக்க போகுது. எல்லாத்து கூடயும் நம்ம சந்தோஷமா பேசணும். என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சிரணும். அப்படின்னு உற்சாகத்தோட அன்னைய நாள கழிப்பேன். ஏன்னா, இன்னைக்கு நான் இருக்க போற நாள்ல நடக்கப் போகும் மிகவும் அர்த்தமுள்ள விஷயங்களை தான் செய்ய வேணும்னு உன் மனசே உனக்கு தோணும். முக்கியமில்லாத சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கு முக்கியமான வழிமுறை தான் இது. சாகும் தருவாயில் இருந்தீன்னா, நீ என்ன செய்வேன்னா, விடியும் போதே காலையில எழுந்திருக்கும் போதே, இன்னைக்கு தான் கடைசி நாள்னு நம்ம மனசுல வச்சோம்னா, அன்றைய பொழுது வந்து நம்ம நல்லபடியா செய்யலாம். யார் யாருக்கு நண்பர்களுக்கோ, கூட வேலை செய்றவங்களுக்கோ, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சிரிச்ச முகமா நம்மனால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து 11வது அத்தியாயம் முடியுது. இந்த அத்தியாயத்துல வந்து நேரத்தை வந்து மதிக்கணும்னு சொல்றாரு ஆசிரியர். நேரம் தான் நமக்கு முக்கியம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரம் தான் உன்னுடைய மிகவும் விலைமதிப்பை விலைமதிப்பற்ற பொக்கிஷம் நமக்கு. இந்த நேரம். அது வந்து போனா திரும்பி கிடைக்காது. அதனால நீ வந்து 20 நியதி பார்த்தோமா இல்லையா? 20 நிமிஷம் நீ வந்து உன் வாழ்க்கையில செய்யற அந்த வே உழைப்பு தான் வந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு 80% பலன்கள் பெறும்னு நான் சொன்னேன்ல. அந்த 20 நியதிய ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் முக்கியமானவற்றின் மீது கவனம் செலுத்தி சமநிலையை பேண வேணும். ஆ அ ச பொதுவா சாகும் தருவாயில் இருப்பதைப் போல் வாழ்ந்திரு. இதுல டைம்ல கரெக்ட்டா சொல்றாங்க. நம்ம சாகப் போறோம் இன்னைக்கு தான்னு தெரிஞ்சுச்சுன்னா, எந்திரிக்கும் போதே, இன்னைக்கு நம்ம கடைசி நாள். இன்னையோட முடிஞ்சு நம்ம நாள்னா, நம்மனால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நன்மை. பிள்ளைகளுக்கா நம்ம மனசுல என்ன இருக்குதோ, நண்பர்களோட பேசுறதா, யார பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா அந்த நாள கழிக்கணும். நேரம்ங்கிறது வந்து, நாம் நமது உள்ளங்கையில் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கும் மணலைப் போல. நாம் கெட்டியாக பிடிக்க பிடிக்க அந்த மணல் வந்து நம்ம கையினுடைய விரல்களிலிருந்து நடுவே ஓடி கீழ ஓடி போயிரும் இல்லையா? அதனால சிறு வயது முதலே நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னு இந்த சாப்டர்ல ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த சுமோ வீரர் வந்து வெளிய வரும்போது ஒரு வாட்ச் கீழ கிடக்கும். அத மிதிப்பாரு. அத மிதிச்சோனே தபோன்னு கீழ விழுந்துருவாரு. கீழ விழுந்தோனே அவர் இறந்துட்டாரோ! அப்படிங்கிற நமக்கு ஞாபகம் வரும். ஆனா, அங்க இருக்கிற அந்த ரோஸனுடைய அந்த வாசங்கள் கேட்டோனே, அவரு திருப்பியும் எந்திரிச்சுருவாரு.
இப்ப அவரு வாட்ச் கீழ கிடந்தத எடுத்து கையில கட்டுறத பத்தி தான், இப்ப வாட்ச பத்தி தான் நம்ம நேரத்த பத்தி தான் இன்னைக்கு நான் சொன்னேன். அடுத்து வந்து அந்த எந்திரிக்கிறாரு இல்லையா? எந்திரிக்கிறதுக்கு என்ன உதவுது? அந்த பூக்களின் வாசம் இருக்குதுல்ல. அத ஆசிரியர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம வந்து நிச்சயமா பாடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்காக நம்ம பாடுபட, பாடுபட நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும். அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. அ அப்படின்னுட்டு இப்ப ரோஜா பூ எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம ரோஜா பூவ ஒருத்தருக்கு நம்ம கையில இருந்து குடுக்கும் பொழுது, அந்த ரோஜா பூவினுடைய வாசம் நம்ம கையிலயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது, நமக்கு வந்து நிச்சயமா நல்லதே நடக்கும். அதனால இந்த ரோஜா பூவின் மனச போல, இப்ப அந்த ரோஜா பூ தான் வந்து உளுந்த அந்த சும்மா வீரன எழுந்திருக்க செய்த அந்த வாசம் பட்டு தான் அவர் எந்திரிப்பாரு. அதே மாதிரி நம்மளும் நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். நம்ம உதவி செஞ்சோம்னா, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால அ உடனே ஜான் வந்து, "அப்ப எப்படி உதவி செய்ய சொல்றீங்க? தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள எல்லாம் நான் போய் சேர்ந்துட்டு உதவி செய்யணுமா?" "அப்படியும் செய்யி. உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அப்படி செய்யி. ஆனா வந்து இந்த பழக்கம் வந்து எப்படின்னா, கொஞ்சம் மாறுபட்டு நீ வந்து என்ன பண்ணணும்னா, உனக்கு எது தோணுதோ வாழ்க்கையில, சந்தர்ப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கணங்கள் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் மனநிலையும் அமையும். ஒரு கோப்பையில வந்து தண்ணீர் ஒரு 1/2 ஒரு கோப்பை இருக்குது. அது 1/2 கோப்பை தான் தண்ணீர் இருக்குது. அத கொண்டு வந்து நம்ம கையில குடுக்குறாங்க ஒருத்தர்னா, அந்த கோப்பைய பார்க்கிறவங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, "என்ன இதுல பாதி அளவு தான் தண்ணீர் இருக்குது. மீதி எல்லாம் எங்க போச்சு?" அப்படின்னு நெனைப்பாங்க. இல்லையா? ஆனா, இன்னும் நல்லா இன்னொருத்தர் என்ன நெனைப்பாங்க? இன்னொருத்தருடைய மனநிலை, "பாதி அளவாவது தண்ணீர் இருக்கிறதே!" அப்படின்னு நன்றியோட அத வந்து கவனிச்சு வாங்கிக்குவாங்க. 2 பேருமே ஒரே விஷயத்த தான் பார்க்குறாங்க. ஆனா எப்படி பார்க்குறாங்க? வெவ்வேறு கோணங்களில பார்க்குறாங்க. அதாவது கோணம்ங்கிறது நீ வாழ்க்கையில நீ எந்த விதத்தில் பார்க்கிறாய், அதை எப்படி அணுகுகிறாய் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது. தெரிஞ்சுச்சா ஜான்? அது வந்து உன்னுடைய எண்ணம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, நீ போய் எங்கேயோ இருந்துட்டு செய்யறியோ, இல்ல வீட்ல இருந்துட்டே செய்வியோ, நீ வந்து பிறருக்கு உதவி செய்ன்னு சொல்றேன் நானு. அத வந்து நீ எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த பார்க்குற கோணம் தான் இப்ப பார்த்தியா ஒரு கப்ல குடுத்தா எப்படி அது அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து வெகுவாக நீ மாற்றிக்கொள்ளணும்னு நெனச்சீன்னா, நீ இந்த பூமியில எதற்காக வந்திருக்கிறாய் அப்படிங்கிறத குறிக்கோளையும் நீ மாத்திக்கணும். எப்படின்னா, இந்த உலகில் ஒன்றுமே இல்லாம கொஞ்சம் கூட வந்தாயோ, அதே மாதிரி ஒன்றுமே இல்லாம தான் நம்ம திரும்பி போப்போறோம். வரும்போதும் நம்ம ஒண்ணும் கொண்டு வரல. போகும்போதும் நம்ம ஒண்ணும் கொண்டு போகதில்ல. அப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா, உன்னையே மற்றவர்களுக்காக வழங்கி, அவர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை நீ கொண்டு வந்தீன்னா, அதுதான் உன்னுடைய குறிக்கோள்னு நெனச்சு நீ செஞ்சீன்னா, சொந்த சம்பாத்தியத்திலயும் கூட நீ உன்னுடைய பொருட்களை தானமாக கொடுத்து விட வேண்டும். உன்னுடைய சட்ட தொழிலை விட வேண்டும். அப்படின்னெல்லாம் நான் சொல்லல. நீ வந்து உன்னால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு செஞ்சீன்னா, உன்னுடைய வாழ்க்கை உனக்கும் நல்ல இது கிடைக்கும். அப்படிதான் வந்து செய்யணும்னு நான் சொல்ல வர்றேன். அதுக்காக நீ உன்னைய சில பேர் அப்படி இருக்காங்க. ஆசிரியர்கள் சில பேரும் கூட உத்தியோகத்தை எல்லாம் விட்டுட்டு, கஷ்டமான நிலையில இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், சிறுவர், சிறுமியர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, அதுவும் நல்ல விஷயம் தான். எல்லாம் கேட்பதற்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஜூலியன். ஆனா, நான் வந்து ஒரு சாதாரணமான வக்கீல் தானே. நான் என்ன எப்படி என்ன செய்ய போறேன் உலகத்துக்காக? இப்படிதான் நான் நான் இதுவரை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லையா? மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்யும் உதவியாக இருக்கும். அளவில்லாத மன வலிமை வந்து அளவில்லாத ஆற்றல் உனக்கு குடுக்கும். சுய ஒழுக்கம் வளரும் உனக்குள்ள. மன அமைதி கிடைக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒருத்தர் நம்மனால முடிஞ்ச அளவு அந்த கஷ்டத்த தீர்க்கிறதுக்கு பண உதவி செய்யலாம். அல்லது அவங்களுக்கு நல்ல மனதளவுல நம்ம போய் ஒரு நல்ல வார்த்தைகள் பேசலாம். இப்படியெல்லாம் பேசினா நமக்கே வந்து அது ஒரு தொண்டு தானே! அப்படி செஞ்சீன்னாலே போதும். உன்ன வந்து நான் ஃபுல்லா டீச்சருக வுட்டுட்டு போய் சொல்ற மாரி உன் தொழிலையே நான் விட சொல்லல. அதுக்காக முதல் படி தனிநபரை அதாவது ஒரு பெரிய உலகில் எடுத்துட்டீன்னா, முக்கியமான அங்கமாக கருதத் தொடங்கினாலே ஒரு நல்ல ஆரம்பம். நீ இந்த சின்ன ஒரு குறிக்கோள் எடுத்து, நீ இந்த உலகத்துல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சீனாலே, அதே வந்து ஒரு நல்ல இதா இருக்கும். அதனால நீ வந்து இது மாதிரி செய்யி. ரோஜாவினுடைய
மனசுனாலதான் அந்த சும்மா வீரர் எந்திரிச்ச மாதிரி உன்னால முடிஞ்சது சில பேருக்கு செய்யி. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி, உடனே ஜானுக்கு கதையினொன்னே ஒரு சுவாரஸ்யம் வந்துருது. இதுவரைக்கும் அத செய், இத செய்யின்னு நம்ம ஜூலியன் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் கதை சொல்ல வர்றாரு. அப்படின்னுட்டு ஒரு ஊர்ல ஜான் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாரு. அவருக்கு அவரோட மூதாட்டிக்கு கணவன் இறந்துட்டாரு. கணவன் இறந்த பிறகு மகனோட குடும்பத்துல தானே சேர்ந்து வாழணும். அந்த அம்மா அந்த மகனோட இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு பாவம் கண் பார்வையும் போயிருச்சு. காது கேட்கறதும் இல்ல. கண்ணும் சரியா தெரியறதில்ல. ஆனா மகனோட கூட இருந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, சில நாளெல்லாம் அவங்க உணவு சாப்பிடும்போதெல்லாம் டேபிள்ல உட்கார்ந்து எல்லாம் ஒண்ணா சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது கை வைக்கிறது வாயிலிருந்து கீழெல்லாம் சிந்திரும். கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது இல்லையா? அப்படி கீழெல்லாம் வ இது போடப்ப அவங்களுடைய மகனும், மருமகளும் அப்படியே எரிச்சலோட அந்த அம்மாவ பார்ப்பாங்க. "என்ன இது டேபிள்ல உட்காந்துகிட்டு சிந்திட்டு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அதே அறையில ஒரு ஓரத்துல இன்னொரு டேபிள் வாங்கி போட்டு அடுத்த நாள் அந்த அம்மா சாப்பிட வரையில, "நீ அந்த டேபிள்ல உட்காரு. ஏன்னா, நீ சாப்பிடும்போது இப்படி சிந்திட்டே இருக்கிற. அது எங்களுக்கு புடிக்கல." அப்படின்னோன்ன, அந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சரின்னு போயி அந்த டேபிள்ல உட்கார்ந்துக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு மக இருப்பா. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம். ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பாகிட்ட என்ன கேட்கும், "நான் மர வேலை செய்யறதுக்கான பொருள் எல்லாம் எனக்கு வேணும்ப்பா." "எதுக்கும்மா மர வேலையெல்லாம் நீ செய்ய போற?" அப்படின்னு கேட்டோனே, "நானும் ஒரு டேபிள் செய்ய போறேன்." அப்படின்னு சொல்லும். "எதுக்கு டேபிள் செய்யற?" அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு. அப்ப நான் உங்களுக்கு நீங்க பெருசானோனே, உங்களுக்கு அந்த டேபிள் போட்டு சாப்பாடு குடுக்கணும் இல்லையா? அதுக்காக அப்படின்னோனே, அப்பதான் அ இவங்க 2 பேருக்கு அது புரியுது. நம்ம எவ்வளவு சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம பாட்டிய அப்படி உட்கார வச்சுட்டோன்னு. நமக்கு நாளைக்கு நம்மள உட்கார வைக்கணும்னு அது சொல்லுது. அது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னுட்டு, அப்பவே அவங்க உணர்ந்துக்கிறாங்க. உணர்ந்துட்டு திருப்பியும் உணவு அருந்தறதுக்கு நம்மளோடயே உட்காருங்கம்மான்னு சொல்லி, எ க இந்த கதையில இந்த இளம் தம்பதிகள் என்ன பண்றாங்க, அவருங்க மோசமானவங்க இல்ல. ஆனா அவர்களுக்கு உண்மை அறியறதுக்கு வெளியிலிருந்து ஒரு சமிக்ஷை தேவைப்பட்டது. இப்போ அவங்களுக்கு தெரியல. சிந்துறாங்கன்னு அந்த ஒரே காரணத்துக்காக தள்ளி வச்சாங்க. பட் அப்படி செய்யறது தப்புங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது தன்னுடைய மகன் மூலமா. அதனால இந்த இந்த மாதிரி கதையில அந்த மாதிரி செய்யறது தப்பு. அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்குது. நம்மால மற்றவர்களிடம் பரிவு காட்டுவதும் கூட ரொம்ப நல்ல விஷயம். அது சின்ன பொண்ணா இருந்தாலும் பரிவு காட்டி அத இப்போதே நீ ஒரு ஒரு சிலருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, அது மாதிரி செஞ்சீன்னா கூட, நீ நல்லா சிந்திச்சு பாரு. யாராவதுக்கு உதவி தேவைப்படும் உன்னால. அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீன்னா கூட நல்லது. அப்படி உதவி செய்யும்போது, உன்னுடைய நண்பர்களை நீ தயவு செய்து மறந்து விடாத. நண்பர்கள் தான் மிக முக்கியமானவங்க. அடிக்கடி நினைவில் வச்சுக்கோ. நம்முடைய நண்பர்கள் தான் நம் வாழ்க்கையில் நமக்கு சுவையே சேர்க்கிறாங்க. எப்படின்னா, நீண்ட கால நண்பர்களுடன் சேர்ந்து வயிறு வலிக்க நம்ம சிரித்து பேசுந்து, இப்போ நம்மளே ஒரு கூட்டமா இருந்து இது பண்றோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் மிஸ் ஆனா கூட என்னாச்சு? ஏதுன்னு நண்பர்களுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழக்கங்கள் இருக்கும். அதனால நிஜ வாழ்க்கைக்கு இல்ல நண்பர்கள்ங்க இருக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா எனக்கு நண்பர்களே இல்ல. நீ மட்டும் தான். அதனால நான் யாரிடமாவது சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னா, நண்பர்களிடம் பகிர்ந்துக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஜூலியன். ஆ இதெல்லாம் நம்ம கடந்த காலம் என்பது எப்படின்னா, நம்முடைய இன்றைய காலத்திற்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் தான் என்று நான் சிவானாவில் கற்றுக்கொண்டேன். அதனால் இப்பொழுது என்னுடைய மனநிலையே வேற இருக்குது. என்றைக்குமே ஜூலியனை ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞரா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறான் ஜான். ஆனா இப்போ இத்தனைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதர். இவர பார்த்தாலே இவ்வளவு மாறுபட்ட மனிதரா இருப்பாரா ஜூலியன் அப்படின்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஜூலியன் மாறுபட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம எப்பவுமே கடந்த கால வாழ்க்கையினுடைய வழிகள் அனைத்தையும் பாடமாக வருங்கால வாழ்க்கையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மனிதராகவும் அவர் உருமாறி இருக்கிறதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நானே இப்படி நான் முன்னேற போறேன் ஜூலியனை பார்த்தோன்னு அவர் நினைக்கிறார். இத்தோட 12வது சாப்டர் முடிஞ்சிருச்சு.
அதுல முக்கியமான குறியீடு வந்து ரோஜா பூக்கள். அதுல ரோஜா பூவினுடைய நற்பண்பு என்னன்னா, சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறத கூறுறாங்க. நம்ம நீ வந்து ஜான் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அளிக்கும் பங்கை பொறுத்தே உன்னுடைய வாழ்க்கையின் தரமும் அமையும்னு சொல்றாரு. ஒவ்வொரு தினமும் புனிதமானதாக இருக்க மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே நம்ம வாழணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துவதற்காக உன்னுடைய வாழ்க்கையை வந்து நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் உயரும். அதுல வந்து சந்தேகமே இல்ல. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஏதாவது விதத்துல ஒரு உதவி செய்யணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி கேட்டு வர்றாங்க பாரு, அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலே போதும். மறுக்காமல் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி உறவுகளையும் நம்ம மேம்பாட்டோட வச்சுக்கணும். மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வது தான் நீ செய்யக்கூடிய உத்தமமான ஒரு காரியம். உன் வாழ்க்கையின் உயரிய குறிக்கோளை வந்து பின்தொடர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல ஆசிரியர் கூறுகிறார். இதோட நான் அடுத்த வாரம் முடியுது 13வது சாப்டர். 13வதுல வந்து அடுத்து கடைசி அறிகுறி வந்து அந்த சுமோ வீரன் நடந்து போகையில வைரங்கள் நிறைந்த பாதையை நோக்கி போறாரு. அதுதான் அது ஒரு சாப்டர் வந்து நான் அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சரிவர நான் கொஞ்சம் படிக்கல மாஸ்டர். அடுத்த சாட்டர்டேவோட நான் முடிச்சிடுறேன். எஸ் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து சொல்லுங்க. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம போன வாரம் இது பண்ணல வாழ்க்கையில வந்து காலையில எழுந்திருக்கும் போதே நம்ம இன்னைக்குதான் கடைசி நாள். இன்னையோட நம்ம வந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத கிளியரா இதுல சொல்லியிருக்காருங்க மாஸ்டர். அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் அது நைட் தூங்குறப்போன்னு நினைச்சேன் நானு. தூங்குறப்ப ஆமா சொல்லியிருந்தீங்க. அது வந்து நைட்டு தூங்குனா நம்ம எந்திரிப்போமா இல்லையானே நமக்கு தெரியாது. எந்திரிச்சாதான் அடுத்த நாள் நமக்கு வந்து இருப்போம்னு தெரியும். அந்த எந்திரிக்கும் போதே நம்ம வந்து இன்னைக்குதான் கடைசி நாள்னா, ஐயோ கடைசி நாளா இருக்குது. நம்ம தெரிஞ்சவங்க சந்திரகலா மாஸ்டர் கிட்ட பேசிடுவோம். ஒரு வார்த்தை பக்கத்துல எல்லாருக்கும் என்னென்ன உதவி செய்வோமோ, நம்மளுடைய வேண்டிய உறவினர்களுக்கெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள லாஸ்ட் டேன்னு வரும்போது, நம்மனால முடிஞ்சது நல்லது செய்யணும். அப்படிங்கறத ஆசிரியர் வந்து நல்ல அழுத்தமா ஒரு பேராகிராஃப்ல ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்ப நம்ம வந்து ஒன்றும் இல்ல, ஊருக்கு போறோம், ஒரு மாசம் ஊருக்கு போறோம் அப்படின்னும் போது வீட்டுல இருக்கிறது எல்லாமே பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு கொடுத்துரு, இந்த காய் அவங்களுக்கு கொடுத்துரு, இந்த பொருள் அவங்களுக்கு கொடுத்துரு, எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாசம் நம்ம இருக்க மாட்டோம், எல்லாம் வீணா போயிடுமேன்னு எல்லாம் கொடுத்துட்டு போறோம் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா சிட்டி லைஃப்ல தான் அப்படி நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஓட வேண்டியது இருக்குது. அது நிறைய நமக்கு நடக்கும், செய்வோம். அது குவார்டர்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இப்போ விட அங்க ரொம்ப இதா இருக்கும். அவங்கவுங்க வந்தே எடுத்துக்குவோம், சாவி கொடுத்துட்டு போய். அது வந்து ஒரு மாதிரி நல்ல உறவு. அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா, ஒரே ஆபீஸ் மேட்ஸ், ஒரே இடத்துல இருந்தோம் பீட்டர்ஸ் இதுல. இங்க வந்து தனி வீடு வந்தோடனே ஒரு சிலர் வந்து வாங்குறாங்க, ஒரு சிலர் இது வந்து இந்த லைஃப் விட எனக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சதுங்கம்மா மாஸ்டர். சேர்ந்து ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே எண்ணத்தோட நம்ம நம்ம எப்படி நம்ம மனசு வாழ்க்கை வந்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னாலும் மனசுதான் காரணம். நம்ம நல்லா இல்லைன்னாலும் நம்ம மனசுதான் காரணம். அவங்கவுங்க உன்னாலன்னு வந்து நம்ம எடுத்து காட்டுறது எவ்வளவுக்கும் அது மேட்ச் ஆகாது. ஒரு சொர்க்கத்திலேயே ஒருத்தரை உட்கார வச்சாலும் அவங்களா விரும்பினாதான் அது வந்து அங்க ஹாப்பியா இருக்க முடியும். அந்த மனசுதான் காரணம். ஆமா, எங்க வீட்டுக்கெல்லாம் உறவினர்கள் வந்தாங்கன்னா 2 நாள்ல எல்லாரும் வேலைக்கு போயிடுறீங்க, இங்க வீட்டுல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் கிராமத்துல அப்படியே 10 மணி ஆனா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவே சொல்ற பாரு, வந்தாங்கன்னா 4 நாள் நல்லா இருப்பாங்க, 5வது நாள்ல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆபீஸ் விட்டு வரையில என்னமானா, ஆமா நீங்க எல்லாம் போயிடுறீங்க, நான் இங்க உட்காந்துட்டு என்ன பண்றது, நீ இந்த வாரம் டிக்கெட் போடு, நான் ஊருக்கு போறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் கரெக்ட். மனசுதான் காரணம். இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், எல்லாமே பயங்கரமா இந்த புக்கு வந்து எனக்கு அப்படியே நைட்ல கூட ரொம்ப புக்கே படிக்காத நானு இந்த புக்க படிச்சதுனால இன்னும் வந்து புக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை வர்றதுக்கு காரணமே எனக்கு இந்த ராபின் சர்மா புக்கு தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நல்ல சிம்பிளா வந்து இதுவா கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கரெக்டா கொடுத்துட்டு வர்றாரு. அந்த 7 வழக்கங்கள்
சிம்பிளா குடுத்துருக்காங்க. அது நல்லா புரியுது. நம்ம வந்து மாற்றம் வந்து கொண்டு வர முடியிற ஆ மாதிரி ஈஸியா கரெக்ட். இருக்கு. ஆமாங்க. 7 அறிகுறிகளுமே வாழ்க்கைக்கு முக்கியமான பழக்கங்கள நமக்கு கொண்டு வருது. ஆமா. அதுலயும் ஒண்ணொண்ணுலயும் அத நீங்க சொன்ன மாரி நான் எழுதி வச்சுட்டேன். 5 படிகள் ஒண்ணுல சொல்றாரு. சுமோ இதுல வந்து 10 வாழ்க்கை இதுக்கு பழக்கவழக்கங்கள் ம். சொல்றாரு. அதெல்லாம் எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியிற மாதிரி நம்ம ஆமா. கொஞ்சம் அது 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 எழுதிட்டு தெரிஞ்சா தான் நீங்க ஃபுல்லாவே எழுதிட்டு நீங்க குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சரி. இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாருக்குமே. அது ஒரு சிங்கிள் ஆமா, ஒரு பேஜ்ல நம்ம வந்து கன்டென்ட் கொண்டு வரோம்னா, அது சும்மா கிடையாது. அவ்ளோ ஆமா. அழகா வந்து குடுக்க முடியுது அப்டின்னா, அவங்க ஆத்தர் வந்து அவ்ளோ அழகா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆமா. கரெக்ட்டா சப்ஜெக்ட்ட. கொண்டு வந்திருக்காரு. ம். ஒரு சப்ஜெக்ட் அவ்ளோ 2டே அழகா கொண்டு கேரக்டர் 2டே கேரக்டர் வச்சுட்டாரு. ஜூலியன் மாண்டல்னு ஒரு பெரிய அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு வசதி இருந்தும், ம். ஃபெராரி காரு, ரிசார்ட்ஸ், பெரிய பங்களாலாம் இருந்தும், அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஏன்னா, நிம்மதி. சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும், ஓடணும்னு சரியான சாப்பாடு இல்ல. அதனால உடம்பு கெடுத்து, சாகுற நிலைக்கு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தப்ப தான் அவருக்கு வந்து புரியுது. ஆத்மார்த்தமான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு புரியுது.